பருத்தித்துறை முனை பிரதேசத்திலிருந்து 28ஆம் திகதி அதிகாலை கடற்தொழிலுக்கு சென்றபோது கடல் சீற்றம் காரணமாக 2 படகுகள் 4 மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த பிரதேசத்தில் பொறுப்பாக இருக்கின்ற எம்பி ராஜீவன் அவர்கள் அங்கே இருக்கிற அமைப்பாளர் அவரிடம் தெரிவித்து எனக்கும் தொடர்பு கொண்டு அவர் வெளியில் தூரிடம் சென்றிருந்தபடியால் என்னை உடனடியாக செல்லும்படி கேட்டிருந்தார். அதற்கமைய 28ஆம் திகதி பின்னேரம் அப்பிரதேசத்திற்கு பருத்தித்துறை முனை பிரதேசத்துக்கும் அவர்களது வீடுகளுக்கும் சென்று அங்கே கதைத்திருந்தேன். அன்று உடனடியாகவே கடற்படை அதிகாரிகளுக்கும் தொடர்பு கொண்டு அந்த இடத்திலிருந்து தெரிவித்திருந்தேன். அந்த இடத்தில் மீனவர் சங்கத்தால் ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷனும் தரப்பட்டிருந்தது. அதை அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனையும் நேவிக்கு அனுப்பியிருந்தோம். ஏனென்றால் கடல் என்பது ஒரு பரந்த தேசம். ஒரு இலங்கையை விட எமது பிரதேசம் 8 மடங்கு கடல் எல்லையை கொண்டிருக்கின்றன. எல்லையை படுத்தால் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பெரிய ஒரு பிரதேசம். அவ்வாறு ஒரு விபத்து ஏற்பட்ட போது நேவியும் கடற்படையும் உடனடியாக விரைந்து அமைச்சரின் வேண்டுகோளுக்கிணங்க கொழும்பிலிருந்து ரோன் விட்டு செக் பண்ணியிருந்தார்கள். அப்போது இனம் காணப்படவில்லை அவர்களை. அதன் பிறகு கடற்தொழிலாளர்களும் 29ஆம் திகதி அங்கே சென்று பார்த்திருக்கிறார், இன்னும் காணவில்லை. அதே நேரம் எமது கடற்தொழிலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரகாஷ் தோழர் அவர்கள் காலமையிலிருந்து அப்பிரதேசத்தில் தொழிலாளர்களுடன் நின்று கதைத்து அவர்களுடன் வீட்டிலிருந்து என்னுடன் தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார். அதற்கமைய நெடுநாள் படகு இந்தியா எல்லைக்கு செல்வதற்கான அமைச்சரின் அனுமதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்துடன் கதைத்து எமது பிரதேசம் ஏனென்றால் கடல் சீற்றமாக இருப்பதால் எமது பிரதேசத்தில் இனங்காணப்படாது. ஏனென்றால் கடல் அடித்து இந்தியா எல்லைக்கு கொண்டு போய் சென்றிருக்க முடியும் என்று நம்பகமைய இந்தியா எல்லையை தாண்ட முடியாது என்றவையால் இந்திய அரசாங்கத்துடன் கதைத்து உடனடியாக அனுமதியை பெற்று 2 படகுகள் நெடுநாள் படகுகள் இந்தியா எல்லைக்கு சென்றிருக்கின்றன.